ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க லாவண்யா மாணிக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு வந்து நான் கிச்சன்ல வந்து சமைக்கலாம் போறது கிடையாது. ஸ்பெஷலா வந்து ரொம்ப நாளா வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போயிட்டு நான் இன்னைக்கு வந்து சமைக்கலாம் போறது கிடையாது. அதுக்கு பதிலா வந்துட்டு நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு வெளிய போயிட்டு நெறைய Instagramல ஸ்டேட்டஸ் போட்டுருக்கேன். லைக் உக்கா, உக்கா, உக்கான்னு சொல்லி. Instagramல நெறைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு இந்த மாரி உக்கா, உக்கான்னு சொல்லிட்டு இந்த புகை விடுற மாரிலாம் நெறைய ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன். எனக்கு வந்துட்டு ரீசென்ட்டா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு நெறைய உக்கா போயிட்டு சில் பண்ணி, டான்ஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்க டைம்ல வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் நம்ம வீட்லயே உக்கா ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நானே வந்துட்டு ஒரு உக்கா பாட்டில் வாங்கிட்டு, சூப்பரா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் லைக் அங்க போயிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அத அப்படியே பார்த்துட்டு, நம்மளும் வீட்ல போய் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தேவையான எல்லா லிஸ்ட்டையும் கேட்டு ஒரு 6 to 7 டைம்ஸ் பார்த்துட்டு, இப்ப நானே ப்ரிப்பேர் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுல என்னெல்லாம் தேவைன்ற ஐட்டம்ஸ நான் உங்களுக்கு அப்படியே சும்மா காட்டிட்டு, ப்ரிப்பேரும் பண்ணிட்டு, அவங்க கூட சேர்ந்து அடிக்க போறேன். வாங்க போலாம். நான் சொன்ன மாரி உக்காக்கு ரெடி பண்ண தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி நான் கடைக்கு போய் வாங்கும்போது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான உக்கா பாட்டில் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு போனேன். ஸோ நான் நெனச்ச மாரி ஒரு சூப்பரான ஒரு உக்கா பாட்டில் வாங்கியிருக்கேன். இதான் அது. ப்ளஸ் வந்துட்டு இது வந்து அதோட ஃப்ளேவர்ஸ் ரெடி பண்றது. ஃப்ளேவர்ஸ்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு சார்கோல் வந்து நம்ம மேல வச்சா தான் ஃபயர் ஆயிட்டு ஃப்ளேவர் வந்து புகையா வெளிய வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு அதுக்கு ஸ்பெஷலா ஒரு மிஷினே இருக்கு. ஸோ அந்த மிஷின் வாங்கிட்டு ஏன்னா நான் இத வந்து ஸ்டவ்ல பத்த வச்சேன்னா கண்டிப்பா என் கையெல்லாம் கொளுத்திப்பேன்னு சொல்லிட்டு இந்த சார்கோல்லாம் வந்து இதிலேயே வச்சு ஈஸியா வேலைய முடிச்சுட்டேன். ஸோ இது இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. இது ரெடி ஆகுற கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போறோம். அப்ப இந்த சார்கோல் எடுத்து மேல வச்சு ஈஸியா புகைக்கலாம். ஓகே ஃபைன். இது நெருப்பு கொஞ்சம் சுற்றும். நம்ம அப்படி போயிட்டு ஃப்ளேவர் ரெடி ஆக்கும். டன். இதுக்கு தேவையான ஃப்ளேவர் என்ன கன்டென்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி இப்ப போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ம். எஸ். எனக்கு வந்துட்டு ரொம்ப புடிச்ச ஃப்ளேவர் என்னன்னா, துபாய் ஸ்பெஷல். துபாய் ஸ்பெஷல் உக்கா வந்துட்டு லைக் 3 ஃப்ளேவர் மிக்ஸ் ஆனது. அதுல வந்து ஸ்ப்ரிங் வாட்டர், கிவி, அப்புறம் டபுள் ஆப்பிள். சாரி. ஸோ இது 3த்தையும் வந்துட்டு லைக் இந்த மாரி போட்டு லெவலா நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த மாரி மிக்ஸ் பண்ணி, இதுல வந்து இந்த பாட்ல ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலைய தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கேப்ல அந்த சார்கோலும் வந்துட்டு கத்தி எரிஞ்சிரும். ரொம்ப எரிஞ்சிற போகுது. ஓகே. இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேவர் சூப்பரா நம்ம புகை எடுக்கும்போது தான் தெரியும். ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா போட்டா கூட தொண்டெல்லாம் கத்திட்டு எரியும். எனக்கு கரெக்டான இது தெரியல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். யாரும் கமெண்ட்ஸ்ல திட்டிறாதீங்க. ஓகே ஃபைன். இத நான் மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஃபைனலா வந்து இந்த பாட்ல ஃபில் பண்ணும்போது நான் உங்கள்ட்ட காட்டுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரம் டைம் இருக்கும். ஓகே ஃபைன். நான் இத வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ளேவரை. ஸோ இப்போ பாக்கி இருக்கிறதையும் இப்படி எடுத்து அழகாக ஃபில் பண்ணணும். இது இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் எடுத்து வலிச்சு போட்டு ஒரு செகண்ட். டன். ஓகே. இதை லெவலாக அழகாக ஃபில் பண்ணிட்டு நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும். ஓகே. இப்போ என்னன்னா இதுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபாயில் ஷீட் வேணும். அதுக்காக நான் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேன். இதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பானையை சுற்றி ஒரு அமுக்கு அமுக்கணும். என் கையெல்லாம் ஃபுல்லு ஃப்ளேவராக இருக்குது. எப்பயும் போயிட்டு கழுவிட்டு வந்து செய்கிறாள் நான். ஆனால் என்ன பண்ணுறது, டக்குன்னு வீடியோக்காக ஒரே ஸ்டிச்சில் நம்ம முடிக்கணும் இல்லையா. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஃபைன். நான் வந்துட்டு ஃப்ளேவர் எல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபாயில் ஷீட் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி மடித்து இப்படி சுற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை வந்து நல்ல ஹார்டாக இந்த மாதிரி இப்படி போட்டால் தான் சார்கோல் உள்ளே போட்டு புகை எடுக்கும்போது கரெக்டாக வரும். அண்ட் பின்ன வந்துட்டு இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணேன் இல்லையா, இப்படி அடைச்சேன் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஓட்டை போடணும். ஓட்டை போட்டால் ஃப்ளேவர் நல்லா புகை வரும். ஓகே. இப்போ வந்து இதை குத்தி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகே. சார்கோல் வந்து கரிஞ்சு முடிஞ்சிரும். இப்போ அதை ஆஃப் ஆக்கிடுவோம். டன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த சட்டி ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த சார்கோல் எடுத்து இது மேலே ஃபில் பண்ணணும். கேமராமேன் கொஞ்சம் கிட்ட வாங்க. நான் வந்து நெருப்புக்கு ரொம்ப பயந்தவன். கடவுளே, வீடியோக்காகவே ரொம்ப பயமா இருக்குது. ஐயோ கையெல்லாம் நடக்குது. ஒரு நிமிஷங்க. ஓகே. இதை வந்து இப்படி எடுத்து இப்படி ஃபில் பண்ணணும். நெருப்புன்றதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பா தெய்வமே. ஓகே டன். முடிஞ்சது. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா அடுப்பு எரிஞ்சிடும். இந்த மாதிரி சார்கோல் ஃபில் பண்ணும். இப்படி இப்படி. ஓகே டன். சரி, அடுத்து நம்ம
இதில் போடுவோம். நான் சொன்ன உக்கா பாட்டில் தான். இதில் வந்து ஆக்சுவலி இந்த அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணணும். இவ்வளோ தூரம் இதில் வெளிச்சத்தில் கரெக்டாக தெரியுதான்னு தெரில. பட் ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை எடுத்து மேலே சொருக போகிறோம். இது எடுத்து இதில் வந்து இப்படி சொருகணும். ஓகே, அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இதை வந்து நம்ம இப்படி வச்சு நம்ம மேலே வச்சுட்டு அப்புறமேட்டு உடனே போக வரவே வராது. என்னன்னா இது வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து சார்ஜ் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்ச நேரம் இழுத்துக்கினே இருக்கணும் புகையை. இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் அடிச்சு புகையை சார்ஜ் பண்ணிட்டு முடிஞ்சா அந்த வீடியோ சேர்த்து போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு அதை சேர்த்து வேற வீடியோல ஆட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சிரிக்காதரா. கொஞ்சம் நான் எடுக்கும்போது கன்றாவியா தான் இருக்கும். மூச்சு வாங்குற மாதிரிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு புகையே வராத காரணத்தினால ஒரே ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா வந்துட்டு இதை வந்து மூடி வச்சுட்டு எடுத்தோன்னா டக்குன்னு ஃபயர் நல்லா வரும்னு சொல்லிட்டு இப்ப நான் அதை மூடிட்டு எடுக்க போறேன். வாங்க. எஸ், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. சார்ஜ் ஆக ஆக இந்த ஃபிளேவர் வந்து இந்த தண்ணியில இறங்கி ஒரு மாதிரி கலர் மாறும் தண்ணி. சரி, நம்ம மறுபடியும் எடுத்துட்டே பேசுவோம். இப்போ கொஞ்சம் தான் புகை வருது. பட் ஆனால் கொஞ்சம் எடுக்க எடுக்க நல்லாவே வரும். நான் எப்பவுமே சொல்வேன் இல்லையா, வீடியோக்கு வந்து ஏதாவது வந்து கிரியேட்டிவிட்டியா பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன மைண்ட்ல ஐடியாஸ் வருதோ அதான் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் அதுல வந்த ஐடியா அந்த உக்கா. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ்ல வந்து இது ஒண்ணு. எனக்கு உக்கா வந்து ரொம்ப பிடிச்சி போனனால கொஞ்ச நாளா வந்துட்டு எல்லா ஃபிளேவர் இந்த மாதிரி வீட்டுல குண்டா குண்டா வாங்கி வச்சுட்டு அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச துபாய் ஸ்பெஷல் வந்து உங்களுக்கும் நான் அடிச்சு காட்டணும், போட்டு அடிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ரெடி பண்ணுது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நான் பாடிக்கு இதை இழுத்துட்டு நல்லா சார்ஜ் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரு 2 நிமிஷம் வந்து பிரேக் விடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னால் ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியல. மூச்சு வாங்கி செத்துரும் இருக்கு. இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ஃபேனை ஏசி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு எந்த சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைக்கை மாட்டி விட்டுருவாங்க. ஸோ எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை கூப்பிட்டு டக்குன்னு ரெடி பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு நிறைய புகை வருமோ உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்துட்டு சார்கோல் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபயர் கம்மியான மாதிரி இருந்தாலும் சார்ஜ் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. திரும்பி ஒரு சார்கோல் எக்ஸ்ட்ரா போட்டு இதை மூடி வச்சு டிக் பண்ணி அமுங்க. ஓகே, இப்போ பெட்டர். ஓகே, கொஞ்சம் ஃப்ளேவர் வருது வாயில். நைஸ், டன். ஒரே நிமிஷம் இந்த எடுத்து இதை இங்கே வச்சுட்டு ஒய்யாரமாக உட்காந்து அடிப்போம். ஏன்னா என்னை விட இந்த உக்கா ஃப்ளேவர் வந்து பாட்டில் அதிகமாக ஹைட்டாக இருக்கனால. ஓகே, இந்த அடுப்பெல்லாம் தள்ளி வச்சுப்போம். ஜாலியாக மேலே உட்காந்து நம்ம அடிச்சோம்னா பேசிட்டே இருக்கலாங்க அந்த மாதிரி. இப்போ உக்கா பாட்டில் நம்ம ஐடிக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே உங்க கூட பேசி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த தண்ணியில் வந்து ஃப்ளேவர் கரெக்டாக சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ எடுக்கும் போது வந்துட்டு பர்ஃபெக்டாக எனக்கு டேஸ்ட் வந்துடுச்சு. இப்போ என்னன்னா இந்த ஃபாயில் ஷீட்டை வந்து எடுத்துடலாம். ஏன்னா இதை வந்து மூடி வச்சுட்டு அடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து நெருப்பே வராதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர் சொன்னார். எடுத்தாச்சு. இப்போ அடிப்போம். இப்போ அடித்தா நிறைய புகை வரும். எஸ், நிறைய பேர் இது வந்து உட்கால எடுக்கும்போது வந்துட்டு இந்த முட்டை விடுறது, பபுள் விடுறது, இதில் வந்து கெமிக்கல் தண்ணிலாம் விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு அந்த மாதிரி டாஸ்க்லாம் எதுவுமே வராது. மூக்கில் வந்து புகை விடுறதுக்கே இப்போதான் நான் கற்றுக்கிட்டேன். நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்துருப்பீங்க, வாயில் மூக்கில் எல்லாம் புகை விடுற மாதிரி. அது இதனால தான். இது அடிக்க ஆரம்பிச்சுன்னா டைம் போகிறதே தெரியாது. வாயில் வச்சு ஊதிட்டே இருப்பேன் அப்படியே. கம்பேரிங் டு சிகரெட் இதில் வந்து நிக்கோட்டினே இல்லைன்னு சொன்னனால தான் இது வீட்லேயே வாங்கி வச்சுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் அடிச்சுட்டே இருக்கோம். லைக் எங்கே போனாலும் ட்ராவல் போனாலும் ஜாலியாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு உக்கா ஸ்பெஷலாக இப்போ கோவா நான் அங்கெல்லாம் ட்ரிப் போகிறேன் இல்லையா. ஸோ போகும்போதெல்லாம் வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. நான் அங்கேயும் வந்துட்டு ஒரு 2 பாட்டில் உக்கா பாட்டில் வாங்கியிருக்கேன். அதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் முடிஞ்சால் போடுறேன், அப்படி இல்லைன்னா நான் ஃபோட்டோ ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் ஒரு
லைக் என்ன ஸ்பெஷல்னா, இந்த துபாய் ஸ்பெஷல் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நான் போட்டு உங்களுக்கு அடிச்சு காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணது. ஓகே ஃபைன், எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு வலிச்சு தள்ள போகிறோம். வீடெல்லாம் புகையாக போகுது. எப்பயுமே லாவண்யா டிசைர்ஸ்க்கு நீங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஏதாவது தெரிஞ்சதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கும் உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே வேணும். ஸோ லாவண்யா டிசைர்ஸில் நெக்ஸ்ட் போடுற வீடியோக்கு நீங்கள் கண்டிப்பாக லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். லவ் யூ ஆல். லாவண்யா டிசைர்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பபாய்.